போட்டு தமிழகத்துல ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் டேஸ் கவுண்டிங் தானே. இது எதுவுமே பண்ணாம காங்கிரஸ் வந்து திமுகவை சுரண்டிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அவங்க கிட்டத்தட்ட காங்கிரஸ்க்கு வந்து இந்த தேர்தல்ல வந்துட்டு அவங்க என்ன கடைசியில வந்து நிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து வாய்மொழி உத்தரவா கூட நீங்க வந்து கூட்டணியில பங்குன்றத கன்ஃபார்ம் பண்ணுங்கன்றாங்க. இப்ப வாய்மொழி உத்தரவுல கூட்டணி எப்படி கடந்த காலத்துல எந்த எந்த திராவிட கட்சினா கன்ஃபார்ம் பண்ணிருக்கா? ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வருது, திமுகவுக்கு வந்து அதிகப்படியான பெரும்பான்மை கிடைக்கலன்னா அவங்க சொல்லலாம். ஒருவேளை இப்ப இன்னைக்கு கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ட்டா, அடுத்த பிரச்சாரம் என்ன பண்ணும் பிஜேபியும், அதிமுகவும்? மைனாரிட்டி திமுக தான் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அன்னைக்கு இருந்த நெஞ்சுறுதியும், தைரியமும் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இல்ல கூட்டணிக்கு ஆட்சிக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அதாவது உள்ளறையில பேச வேண்டியத, இல்ல அண்ணாரிவாளத்திலோ இல்ல சீட்டு பேர நீங்க எங்க பேசுறீங்க அங்க பேச வேண்டியத இன்னைக்கு வெளியில இங்க சொல்றாங்க. இப்ப நீங்க உங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டீங்கன்னா, அது நாளைக்கு ஆட்சி